ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு மிஸ்ட்ரி ஜேர்னலில் உள்ள ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருக்கும். மனைவி இறந்து போயிருப்பாங்க. அவரோட குழந்தை ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு இருக்கும். அவன் காணாமல் போயிருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவனுக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஆசிஃப் அலி அவர்கள், ஹீரோயினா அபர்ணா பாலமுரளி நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் பண்ணுறதை காமிக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. மனைவி இறந்து போயிருக்காங்க. இவர் 2வது கல்யாணம் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கேரளாவில் ஏதோ ஒரு தேர்தல் நேரம். ஸோ அதனால் கன்று வச்சுருக்கவங்களாம் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஹீரோவோட அப்பா ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். ஸோ அதனால் அவர்கிட்ட கன்று இருக்குது. அந்த கன்னை தொலைச்சி விட்டார் அவர். ரீசெண்டாக எதுவும் யூஸ் பண்ணல? இல்லை சார். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு வியாதி இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் மறக்கிற வியாதி. உடனே அவர் மறந்துடுறாரு. அதனால தான் அந்த மிலிட்ரியிலேருந்தே அவர் இங்கே அனுப்பப்பட்டிருக்காரு வீட்டுக்கு. இதுவரை இன்னுமே இந்த மிலிட்ரிக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம படத்தில் காமிக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டில் ரேடியோ காணாம போயிடுச்சு. ஒரு மாதம் கழிச்சு இந்த மரத்தில் தொங்குறத பார்த்தோம். படம் அப்படியே மெல்ல அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் போர் அடிக்கவும் செய்யுது படம். இருந்தாலும் அந்த பையனுக்கு என்ன ஆணுச்சு, ஒருவேளை அந்த தாத்தாக்காரர் தான் அந்த பையனை எதுவும் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ரீதியில் நம்ம படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீனாக அப்படியே ரிவீல் ஆகிட்டே வரும். இது மாதிரி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்குன்னு. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல, அதாவது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் இருக்க இடத்துலையே ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்படுது. அது இந்த பையனோட எலும்புக்கூடாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே அது ஒரு குரங்கோட எலும்புக்கூடு அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது யார் பாடின்னு தெரியும். ஃபாரன்சிக் டீம் ஒன்றும் வரல. பட் அதில் அந்த குரங்கு இறந்ததுக்கு காரணம் ஒரு புல்லட் தாக்கி தான் இறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கதையோட போக்கு போகுது. அந்த புல்லட் எது அப்படின்னா, அந்த காணாம துப்பாக்கியோட புல்லட்டு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே சுற்றி வளைச்சி ஒரு மாதிரியாக படத்தை அப்படியே கொண்டு போகுது. கடைசியாக ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம நினச்சது எல்லாமே தப்பு, இது வேற ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ப்ளஸ் அப்படின்னா, அந்த ஆசிஃப் அலி அவர்களோட அப்பாவாக நடித்த ஒரு கேரக்டர் ரொம்ப அற்புதமாக அவரோட வேலையை செஞ்சுருக்காரு. மற்றவங்க மேலே ஒரு சிடுன்னு விழுகிற இதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. மற்றபடி எல்லாருமே ஒரு நார்மலான ஒரு டோனில் தான் அப்படி போகிறாங்க. நான் தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. இப்போவே பெட்டிஷன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுமா? படமும் ஒரு ஸ்பீடாக போய் முடிகிற படம் கிடையாது. ஜவ்வாக இழுத்து ஒரு மாதிரியாக போய் தான் முடியும். நார்மலாகவே மலையாள படங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த படத்தை நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்து முடித்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பெருசாக இந்த இடத்துல சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நல்லாவே இருந்துச்சு. ஒரு தடவை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் 2024 வந்திருக்கு. நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு மரத்தில் ஏறி பார்த்தெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கடைசியாக அந்த ட்விஸ்ட்டை சொல்லாமே போறியடா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.